அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தை படைத்து பராமரிக்கும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியும் இறை நெருக்கமும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் சடங்குகளாலையும் சம்பிரதாயங்களாலையும் ஆனதா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கட்டாய கடமைகளால் ஆனது இல்லையா? கடமையான ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது நாம் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய கடமை. அதே சமயத்தில் நம்ம சுன்னத்து, நஃபில் இந்த மாதிரியான உபரியான தொழுகைகள் அப்படிங்கிறது அல்லாஹ்விடம் நம்ம காட்டக்கூடிய உண்மையான அன்புடைய அடையாளம், வெளிப்பாடு. சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அன்பை பெறணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு ஈஸியான வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுக்கு நம்ம செய்யக்கூடிய உபரியான தொழுகைகள், அவனுக்காக நம்ம அதை விரும்பி செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியில் நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறான். எனது அடியான் நான் கடமையாக்கிய செயல்களை விட எனக்கு விருப்பமான வேறு எதன் மூலமும் என்னை நெருங்கி விடுவதில்லை. மேலும் எனது அடியான் உபரியான நஃபில் வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். இறுதியில் நான் அவனை நேசிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்குறான். அப்போது அல்லாஹ் நம்ம நேசிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய காது, கண், கை, கால் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே அவனுடைய வழிகாட்டல் இருக்கும். நம்ம எதை கேட்டாலும் அவன் தருவான். நம்ம எதுலேருந்து பாதுகாப்பு தேடினாலும் அவன் நம்மளை பாதுகாத்துடுவான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அமைதியான குடும்பமாக இருக்கட்டும், சாலிகான பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டான தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய அருட்கொடைகள் நமக்கு இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இதுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழி என்ன? தஹஜ்ஜத் தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைகளில் கால்கள் வீங்கிற வரைக்கும் நின்றுருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னிச்சிட்டானே, ஏன் இவ்வளவு சிரமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? அஃபலா அகூனு அபுதன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பல நேரங்களில் நமக்கு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நம்ம தொழுகையில் அழுகிறோம். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நன்றி செலுத்துறதுக்கு 2 ரக்கா நஃபில் தொழுகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லிம் முன்மாதிரி பெண்மணியோடைய பண்பாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சோர்வடையும் போது பிடிச்சிக்கிறதுக்காக கயிறை கட்டிக்கிட்டு தொழுதுருக்காங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை தடுத்து உற்சாகமாக இருக்கும்போது தொழுவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல் எது? அது குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படுறது தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஒரு நற்செயலை தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க ஆயுள் முழுவதுமே விடாமல் செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவங்களாக இருந்திருக்கிறாங்க. நாமளும் ரமதான் மாதத்தில் மட்டுமே அதிகமான குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், தொழுகையில் தொழுகிறதா இருக்கட்டும், இரவு தொழுகையில் அதிகமாக ஈடுபடுறதா இருக்கட்டும், திக்ருகள் அதிகமாக சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிகமான வணக்கங்கள் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் மற்ற சாதாரண நாட்கள்லையும் நம்ம என்ன பண்ணணும்? சுன்னத்து தொழுகைகளையும் தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நஃபில் தொழுகைகளையும் தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதாவது அசது குடும்பத்தை சேர்ந்த ஹவுலா பின்த் துவைத் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அவங்க தூங்காமல் இரவெல்லாமே தொழக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க தான் ஹவுலா பின்த் துவைத் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இரவெல்லாமே தூங்கவே மாட்டாங்க, விடிய விடிய தொழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இரவில் தூங்குறது இல்லையா, உங்களால் இயன்ற நற்செயலையே செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ்வின் மீதானையாக நீங்கள் சடைவடையாதவரை அல்லாஹுவும் சடைவடைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம எந்த ஒரு அமலாக இருந்தாலும் மாட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம, நடுநிலைமை அப்படிங்கிறத நம்ம பேணணும். சுப்ஹானல்லாஹ்.
தொழுகைக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை முடிஞ்சதுக்கு பிற்பாடு அவசரமாக நம்ம எழுந்து போயிடுறோம் இல்லையா? இது வந்து நிறையா பேர் செய்யக்கூடிய விஷயம். தொழுகை முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு வேலை ஞாபகம் வந்துடும், அதை உடனே செய்யணும்னு போயிடுவோம். இல்லைனா சில பேர் மொபைல் எடுத்துருவாங்க, சில பேர் வந்து ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையில் வந்து ஈடுபட்டுருவாங்க. ஆனால் தொழுகை முடிஞ்சதுக்கு பிற்பாடு அவசரமாக நம்ம எழுந்து போகிறது அப்படிங்கிறது அல்லாஹுடைய அருளை நம்ம வந்து அலட்சியப்படுத்துறது மாதிரி. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும் இல்லையா? அப்போது நபிகளா நமக்கு அதுக்காக கற்றுத்தந்த திக்ருகள் இருக்குது. தொழுகை முடிஞ்சதுக்கு பிற்பாடு 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய திக்ருகளை நம்ம ஓதுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், 33 முறை சுபஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு 100வது திக்ரா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு இந்த திக்ரை சொல்லி ஓதி முடிப்போம். இப்படி ஓதுறவங்களுடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. சுபஹானல்லாஹ். தொழுகை அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணை மனதளவில் வலிமையானவங்களாக மாற்றும். சோர்வு, பதற்றம், பேராசை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மஆரிஜில் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, அதாவது மனிதன் பதற்றக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறான். இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன் வந்து ஹுலிக அப்படின்னா படைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலூஆ அப்படின்னா பதற்றக்காரனா, பேராசைக்காரனா அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், பதட்டப்படக்கூடியவங்களா, பேராசைப்படக்கூடியவங்களா அதாவது படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அதாவது அவனுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டுருச்சு, தீங்கு ஏற்பட்டுருச்சு, ஷர்ரு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஜஸூஆ அப்படிங்கன்னா பதற்றம் அடைகிறது, இல்லைன்னா பொறுமை இழந்து போகிறது. ஓகேவா? பதட்டமாகிறது இல்லைன்னா பொறுமை இழந்து போகிறது. அதாவது ஒரு துன்பம் அவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பொறுமை இழந்து போயிடுறான். வ இதா மஸ்ஸஹுல் ஹைரு மனூஆ, அதாவது இன்னும் என்ன பண்ணுறான், ஹைர் வந்துருச்சு அவனுக்கு, ஒரு வசதி, நலவு, நன்மை இதெல்லாமே அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மனூஆ, முற்றிலும் தடுப்பவனாக இருக்கிறான். அதாவது அவனுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும் போது கஞ்சத்தனம் செய்ய தலைப்படுறான், கஞ்சனாயிடுறான். அவனுக்கு வசதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கஞ்சனாயிடுறான். அவனுக்கு ஏதாவது ஒரு நலவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து பிற மக்களுக்கு அதை கொடுக்காம தடுத்துக்கிறான். இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 22வது ஆயத்தில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறான். இல்லல் முசல்லீன் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடம் தான் முக்கியமான ஒரு இடம். இல்லல் முசல்லீன், அதாவது இல்லா அப்படின்னா தவிர அப்படின்னு அர்த்தம். யாரை தவிர? அல் முசல்லீன, தொழுகையாளிகளை. சுப்ஹானல்லாஹ். ஆயினும் தொழுகையாளிகள் இத்தகைய தவறுகளில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அதாவது அவங்க வந்து அலா ஸலாத்திஹிம், தங்கள் தொழுகையில் தாயிமூன் அப்படின்னா நிரந்தரமாக இருக்கிறார்கள், அவர்களோ தொழுகையை நிரந்தரமாக நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்கே சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அதாவது நிச்சயமாக மனிதன் வந்து அதிகமாக அவசரப்படுறவனாக தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தீங்கு ஏற்பட்டுருச்சுன்னா பதட்டம் அடைகிறான். அதாவது அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பம் நேரிடும் போது எல்லாம் என்ன பண்ணுறான்னா அவன் பயப்படுறான், கவலைப்படுறான் இல்லையா? நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளும் அப்படி தானே இருப்போம், பயப்படுவோம், கவலைப்படுவோம். அச்சத்தோட தீவிரத்தினால இனி வந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா, நமக்கெல்லாம் இனிமேல் நன்மை நல்லது நடக்குமா அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு அவநம்பிக்கை கிட்ட போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நிலக்குலைஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம், நமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இல்லையா? நமக்கு வந்து ஹோப்பே இருக்காது, ஹோப்லெஸ்ஸாக இருப்போம், ரொம்ப பயமாக இருக்கும், ஃபியர் அதிகமாக இருக்கும், ரொம்ப கவலைப்படுவோம், ஆன்சைட்டி இருக்கும் இல்லையா? ரொம்ப சேடாக இருப்போம், ரொம்ப ஒரி பண்ணுவோம் லைஃப்பை பற்றி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இப்படி தான் ஆயிடுறோம் இல்லையா? அடுத்ததை பாருங்கள், அவனுக்கு ஒரு நன்மை கிடச்சிருச்சுன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அதை வந்து பிறருக்கு கொடுக்காம தடுத்துக்கிறான். அதாவது அல்லாஹ்கிட்டேருந்து ஏதாவது நமக்கு ஒரு அருட்கொடை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் வந்து கஞ்சத்தனம் காட்டுறது, அதை வந்து நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணுறதில்ல, பகிர்ந்து கொள்கிறதே கிடையாது.
அந்த அருட்கொடைகளில் உள்ள அல்லாஹ்வுடைய உரிமை, அதாவது கடமையை வந்து நிறைவேற்றுறதுக்கு மறுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய மிக மோசமான பண்புகள் அப்படிங்கிறது வந்து பேராசையுடன் கூடிய பதற்றம் அப்படின்னு சொல்லலாம். பேராசையுடன் கூடிய பதற்றமும் எல்லை கடந்த கோழைத்தனமும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஷர்ரு மா ஃபீ ரஜுலின் என்ன அப்படின்னு சொன்னால், ஷுஹன் ஹாலிஉன் வ ஜுபுனுன் ஹாலிஉன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷுஹுன் ஹாலிஉன் அப்படின்னாக்கா அதாவது பேராசையுடன் கூடிய பதற்றம் அப்படின்னு அர்த்தம். வ ஜுபுனுன் ஹாலிஉன் அப்படின்னா எல்லை கடந்த கோழைத்தனம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கொவாடாக இருக்கிறது, ரொம்ப வந்து ஜலஸாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாமே வந்து மோசமான பண்புகள், ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய மிக மோசமான பண்புகள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் தொழுபவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, எக்ஸப்ஷன் இருக்குது. சுபஹானல்லாஹ். அவங்க வந்து நற்செயல்கள் தான் செய்வாங்க. அதாவது இல்லல் முசல்லீன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டான், தொழுபவர்களை தவிர. அப்போது அல்லாஹ் வந்து யாரை பாதுகாப்பான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சுபஹானல்லாஹ். தொழுகிறவங்கள தானே அல்லாஹ் பாதுகாப்பான். அப்போது அல்லாஹ் பாதுகாத்தவங்க கிட்ட என்ன இருக்காது? இந்த மோசமான பண்புகள் இருக்காது. பேராசை இருக்காது, பதற்றம் இருக்காது, கோழைத்தனம் இருக்காது, பயம் இருக்காது, சுபஹானல்லாஹ், கவலை இருக்காது இல்லையா? அப்போது அல்லாஹ் வந்து இல்லல் முசல்லீன். அப்போது இல்லல் முசல்லீன்னா தொழுகையாளிகளை தவிர, தொழுபவர்களை தவிர அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் வந்து யாரை பாதுகாக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அல்லாஹ் யாருக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? யாரை வந்து அல்லாஹ் வந்து நன்மையின் பக்கம் வழி நடத்தி கொண்டு போவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது தொழுகையாளிகளுடைய வழிகளை வந்து ரொம்ப ஈஸியாக்குறான், எளிதாக்குறான். அவங்க வந்து மற்ற மனிதர்கள் மாதிரி கிடையாது. மற்ற மனிதர்கள் மாதிரி மற்ற மனிதர்கள்கிட்ட இழிவான பண்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி இழிவான பண்புகள் இருக்காது. இவங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து தொழுகை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய தொழுகைகளை வந்து நிலையாக தொழுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாஇமூன் அப்படின்னு நிலையாக இருக்கிறவங்க. அப்போது தொழுகையுடைய நேரங்களை, அந்த கட்டாய கடமைகளையும் வந்து அந்த அர்க்கான்கள், ருக்கூன்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சரியாக பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து தொழுகையில் நிலவக்கூடிய அமைதி இருக்கும், பணிவு இருக்கும், அதாவது உள்ளச்சம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து தொழுகையாளிகிட்ட பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்திலையும் சொல்லி காமிக்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமின்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் வந்து தங்கள் தொழுகையில் பணிவுடையவர்களாக, ஹாஷிஊன்களாக இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம தொழுகை அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிற்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், ருக்குவாக இருக்கட்டும், சஜ்தாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஒரு அமைதியாக நம்ம வந்து தொழுவோம். சுப்ஹானல்லாஹ். அந்த தொழுகையில் வந்து ஒரு பதற்றமோ பயமோ அந்த மாதிரி வந்து இல்லாமல் ரொம்ப பணிவாக அமைதியாக நம்ம வந்து தொழுவோம். அதாவது காகம் தரையை கொத்துறது மாதிரி அவசரமாக நம்ம தொழமாட்டோம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் தொழுகையை நிறைவேற்றுறதுல தான் வெற்றி நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்போது ஒரு நற்செயலை தொடர்ந்து சீராக நம்ம செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் தான் நமக்கு வெற்றி இருக்குது. அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல்கள் அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அதாவது அல்லாஹிற்கு மிக விருப்பமான செயல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படுபவையே அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தொழுகையாளியுடைய பண்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தொழக்கூடிய ஒரு பெண் வந்து மனதளவில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து லேசினஸ் இருக்காது, பதற்றம் இருக்காது, அவங்களுக்கு வந்து ஜலஸாக இருக்க மாட்டாங்க, பேராசைப்பட மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க எப்போவுமே நிதானமாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம வந்து தொழுகையில் ஏனோ தானோ அப்படின்ட்டு இல்லாமல் நம்மளுடைய உறுப்புகள் அமைதி பெற்ற நிலையிலையும் உள்ளம் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையிலையும் நம்ம தொழணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம தொழுகையில் நிதானம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழுகையில் வீணான சிந்தனைகள், ஷைத்தானுடைய வஸ்வசா ஏற்படும். அப்போது நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய வசனங்கள், அதனுடைய பொருளை நம்ம சிந்தித்து ஓதும்போது நமக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடமையான தொழுகைக்கு முன்பின்னில் உள்ள சுன்னத்துகளை தவற விடவே கூடாது. சுன்னத்து ரவாத்திப்பை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தொழுதுகிட்டே இருக்கணும்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய இல்லற பொறுப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு மத்தியிலையும் திக்ருகள் நிறையா செஞ்சுருக்கிறாங்க. நஃபில் தொழுகைகள் மூலமாக அவங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்மளும் அவங்கள ஃபாலோவராக எடுத்துக்கிட்டு நம்மளும் எப்படி இருக்கணும், நம்மளுடைய இல்லறம், ஆன்மீகம் இந்த ரெண்டுத்துலேயுமே பேலன்ஸ்டாக நம்ம வந்து போகணும் இல்லையா? சாக்கு சொல்லக்கூடாது. அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதிகமான வேலை பளு இருக்குது, அதனால் நான் வந்து என்னால் வந்து கடமைகளை நிறைவேற்ற முடியல, இபாதத்துகளை செய்ய முடியல அப்படின்னு நம்மளால் காரணம் சொல்ல முடியாது. நம்மளுடைய ஆன்மா தூய்மையாக இருக்கணும், பியூர் சோலாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கடமையான தொழுகைகள், அதையும் தாண்டி முன்பின் சுன்னத்துகள், அதாவது நஃபில்கள், திக்ருகள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஈடுபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தொழுகை அப்படிங்கிறது நம்மளுடைய கவலைகளை அல்லாஹ்கிட்ட முறையிடக்கூடிய ஒரு நேரம் இல்லையா? அங்கே வந்து அழுதுட்டோம், தொழுகையில் நம்ம அழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்ற நேரங்களில் நம்ம அழ வேண்டிய அவசியமே இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளை ஏற்றுக்கொண்டு நம்மை நேசிக்கும் அடியார்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பார்த்தோம். அவங்க வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வணக்க முறையை நமக்கு அறிவித்தாங்க இல்லையா? ஒரு நற்செயலை தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கால் வீங்கும் வரைக்கும் தொழுகிறதை பார்த்துட்டு வியந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. இறைநேசம் பெற்ற பிற்பாடும் ஏன் இவ்வளவு சிரமம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நன்றி செலுத்துவதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது இதில் வந்து தொடர்ச்சி, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நற்செயல் சிறுசாக இருந்தால் கூட அதை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வணக்கத்தை தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆயுள் முழுவதும் விடாமல் செய்யக்கூடிய வழக்கம் கொண்டவங்களாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மார்க்க விஷயங்களில் சந்தேகம் வரும்போது கேட்டு தெளிவு பெறணும் அப்படிங்கிற பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை மற்றவங்க கிட்ட கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய கடமை அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி பார்த்தோம். அவங்க வந்து அதிக அளவில் உபரியான நஃபில் தொழுகைகளை தொழுகிறதுக்கு ஆர்வம் காமிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. நீண்ட நேரம் நின்று தொழுது அதனால் ஏற்படக்கூடிய களைப்பு அதை தாங்கிக்கிறதுக்காக 2 தூண்களுக்கு இடையில ஒரு கைத்தை கட்டி வச்சுருந்துருக்காங்க. சோர்வு ஏற்படும் போது அதை பிடிச்சிக்கிட்டு நின்று தொழுதுருக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுலேருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவங்களோட ஹை ஸ்பிரிட்டை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது உத்வேகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இறைவனை வணங்குறதுல மற்றவங்களை விட முந்திக்கிறதுக்காக அவங்க வந்து எவ்வளவு ஆர்வம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதே சமயத்தில் ஆர்வத்துடைய எல்லை அப்படின்னு இருக்குது இல்லையா? ஆர்வத்தின் எல்லை அப்படின்னு இருக்குது. அதையும் நம்ம இங்கே கவனிக்கணும். இறை வணக்கத்தில் எவ்வளவு நம்ம ஆர்வம் காட்டினாலும் நம்மளுடைய உடல் நலத்தையும் நம்ம கவனிச்சுக்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கயிற்றை வந்து அவிழ்க்க சொன்னதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இபாதத் அப்படிங்கிறது உடலை வருத்துறதுக்காக இருக்கக்கூடாது, அது உற்சாகமானதாக இருக்கும்போது நம்ம அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹவுலா பின்த் துவைத் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஒரு சிறந்த பெண்மணியை பார்த்தோம். இவங்க அசது குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறந்த பெண்மணி. இவங்க வந்து இவங்களோட இறை பற்றை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து ஸ்லாஹித்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து இரவு முழுவதுமே தூங்காமல் அல்லாஹ்வை தொழுது வணங்கக்கூடிய வழக்கம் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, சோர்வடையாதவாறு நற்செயல்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம நடுநிலைமை பேலன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம். மார்க்கம் அப்படிங்கிறது சோர்வடைவதற்காகவே கிடையாது. ஒரு பெண் வந்து தன்னுடைய இல்லற கடமைகள் இருக்கும் இல்லையா, உடல் ஆரோக்கியமும் இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய வணக்கங்கள் வந்து நம்ம வந்து அல்லாஹுக்காக செய்கிறோம். அதில் வந்து நம்ம செய்யக்கூடிய வணக்கங்களால், நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகளால் அல்லாஹுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நமக்கு தான் அதன் மூலமாக பயன் இருக்குது இல்லையா? அப்போது நம்ம சோர்வடையாமல் மகிழ்ச்சியோடு வணங்குறது தான் அல்லாஹ் வந்து விரும்புகிறான். நீங்கள் வந்து சோர்வடையாத வரை அல்லாஹ் சோர்வடைய மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லக்கூடிய வந்து பெரிய நிம்மதி இல்லையா? நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து நிறைய ரக்காத்துகள் தொழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நம்மளே வருத்திக்காமல் நமக்கு வந்து நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ் சோர்வடைய மாட்டான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வாசகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த பெரும் நிம்மதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பதற்றமில்லாத வாழ்க்கை நமக்கு வந்து கிடைக்கும்
இல்லையா? உண்மையான தொழுகையாளிகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எப்படி இருப்போம்? உண்மையான தொழுகைகளாக நம்ம வந்து மாறணும். அப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த சோதனை வந்தாலும் மனம் வந்து பதறாது. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் திக்ருகளோட வலிமையை தெரிஞ்சுக்கிட்டோம். தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய திக்ருகள், தஸ்பீஹுகள் இந்த மாதிரி நம்ம வந்து ஓதும்போது நம்முடைய பாவங்கள் நம்ம வந்து அழிக்கிறதோட மன அழுத்தத்தையும் அது வந்து போக்கும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த 3 பெண்மணிகளை பார்த்தோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, அதுக்கப்புறம் ஹவுலா பின்த் துவைத் ரதியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்மணிகள் வந்து வீட்டு வேலைகளுக்கு மத்தியில் தான் வணக்கங்களையும் வந்து செஞ்சுருக்காங்க இல்லையா? அதனால் வேலை ரொம்ப அதிகம், அதனால் நான் வந்து இந்த இபாதத்துக்கெல்லாம் விட்டுறேன் அப்படின்னு எந்த ஒரு காரணமே நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லை, தொழுகையின் மூலமாக ஒரு பெண் வந்து தன்னுடைய உள்ளமும் சிந்தனையும் எப்படி இருக்கும்னா தூய்மையாக இருக்கும். அதாவது ஆத்மாவும் எப்படி இருக்கும், பியூராகிடும். இது வந்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக ஆக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி முன்மாதிரி பெண்மணிகளுடைய வழியில் நாமளும் உபரியான வணக்கங்களை பேணி அல்லாஹ்வுடைய அன்பை பெற முயற்சிப்போமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.